என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நெடுசாலை. இன்று பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் உங்கள் முன் சில வார்த்தைகளை பேச வந்து இருக்கிறேன். இந்த தலைப்பின் மனதிற்கு நெருக்கமானது. ஏனென்றால் வெறும் வாழ்வின் நீர்க்கண்கள் போன்றவை. ஒன்று இயற்கை அழகு, மற்றொன்று நம் கலாச்சாரத்தின் வேர். பசுமை வேறு மரண செடிகள் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் ஆதாரம். பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்களின் அன்பு செல்வம். இவை இரண்டும் இணையும் போதுதான் ஒரு சமூகத்தின் மேலாளத்தை சாத்தியமாகிறது. பசுமை வேறு மரக செடிகள் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் ஆதாரம். தூய காற்று, சுத்தமான நீர், வளமான மண் அனைத்தையும் பசுமை நோக்கிய நம் அனைத்தையும் பசுமையின் கடைகள். பசுமை இல்லை என்றால் மனித வாழ்வு இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மரம் வைப்பது, ஒரு நதியை பாதுகாப்பது, பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, அனைத்தையும் பசுமை நோக்கிய நம் பயணத்தின் முதல் படிகள். பாரம்பரியம் என்பது நமது கலாச்சாரம், கலைகள், இலக்கியம், வாழ்க்கை முறை என அனைத்தையும் உள்ளடக்கியது. நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். பசுமையிலும் பாரம்பரியம் நாம் பிரித்து பார்க்க முடியாது. நாம் பாரம்பரியம் பழைய இயற்கையை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டவை. ஆடி மாதம் குளிட்டுவது, நிலங்குகளை வணங்குவது, மரங்களை தெய்வமாக போற்றுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியே. இயலும் இசையும் எங்கள் உயிரே, எண்ணும் எழுத்தும் எங்கள் கண்ணே, ஆலயம் என்பது எங்கள் பெருமை, விருதினர் ஓம்பல் எங்கள் கடமை, படையின் ஓலை எங்கள் சரிதம், தரணே வியந்தது எங்கள் திறமை, கலைகள் எத்தனை எங்கள் கையில், சிலைகள் செல்ல உணர்ச்சும் இல்லை, படுக்கும் பாய் ஒரு கூறும், காக்கும் கூட்டும் எங்கென்று கூறும், சிவக்கும் வெற்றிலை சிறப்பு சேர்க்கும், பலாவும் தன்னை பன்றுட்டி சேர்க்கும், மணக்கும் வள்ளி மதுரை பாடும், இனிக்கும் மழ்வா பிறந்திரை செல்லும், ஆரணி பட்டு அழகைய சேர்க்கும், வீரத்தின் கூரை திருப்பாச்சி தீட்டும், புவிசார் குறிகள் கொஞ்சமாய் சொல்வீர், ஆயிரம் உண்டு எங்கள் மரபில், ஐயனார் ஊரில் அனைத்தையும் வெல்லும், காளையின் வீரம் காளையால் தெரியும், பொங்கலும் கரும்பும் கருப்பன் நூறின் எல்லை சொல்லும், பொங்கலும் கரும்பும் உழைப்பை செல்லும், மாவன் பெருமை மாநிலம் பாடும், அம்மை அப்பனே தெய்வமாகும், அம்மை அப்பனே தெய்வமாகும். ஆகவே நண்பர்களே,